இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி என்னன்னா பனானாவை வச்சு சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். பழம் ரொம்ப பழுத்துருச்சுன்னா வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி ரெசிபியை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, செம்ம டேஸ்டாகவும் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான்ஸ் அடுப்படி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சான்ஸ் அடுப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பழுத்த பனானா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். நீங்க எந்த பழம் பழுத்திருக்கோ அதையே எடுத்துக்கோங்க. நேந்திரம் பழத்தை கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் தோலை ரிமூவ் பண்ணிக்கணும். நேந்திரம் பழம் பழுத்தா தோலோட கலர் இந்த மாதிரி பிளாக் ஆயிரும். சில பேர் பிளாக் ஆனா சாப்பிட மாட்டாங்க, பழம் வேஸ்ட் ஆயிரும். அந்த மாதிரி பழத்தை வேஸ்ட் பண்ணாம இந்த ரெசிபியில சொன்ன மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும். தோலை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணினதை மிக்சி ஜாரில் போட்டுக்கணும். ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இதையே தண்ணியே ஊற்றாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்தாச்சு. இதையே ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இதில் 4லேருந்து 5 டீஸ்பூன் கரும் சர்க்கரை போட்டுக்கணும். உங்களுக்கு இனிப்பு வேணுங்கிற அளவு போட்டுக்கோங்க. கரும் சர்க்கரைக்கு பதிலாக ஒயிட் சுகர், வெல்லம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டம்ளர் கோதுமை மாவு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப குழைவா இருக்கிறதுனால மாவு கொஞ்சம் திருப்பியும் ஆட் பண்ணிக்கிறேன். சப்பாத்திக்கு மாவு பிணையிற அளவு பிணைஞ்சுக்கணும். குழைவா இருந்தா திருப்பியும் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், சூப்பரா மாவு பிணைஞ்சாச்சு. 1/2 அன் ஹவர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஊற விடுங்க. 1/2 அன் ஹவர் ஆச்சு. இப்ப பாருங்க, மாவு இன்னுமே சாஃப்டா வந்திருக்கு. நல்லா இன்னொரு தடவை பிணைஞ்சுக்கோங்க. இப்போ மாவை தேய்ச்சிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்ல உருண்டை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கையில நல்லா தட்டையா பண்ணிட்டு ஒரு பிளேட்ல கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. தட்டையா பண்ணினதை அந்த மாவு பிளேட்ல 2 சைடும் மாவு படுற மாதிரி பண்ணிட்டு இப்போ சப்பாத்தி தேய்க்கிற கல்லுல வச்சுக்கோங்க. உருட்டிக்கலாம். எதுக்காக ட்ரை மாவை அப்ளை பண்ணிட்டு உருட்டுறோம்னா அப்பதான் சப்பாத்தி தேய்க்கிற கல்லுல ஒட்டாது, உருட்டுறதுக்கும் ஈஸியா இருக்கும். நல்லா சப்பாத்தி கட்டையில தேய்ச்சிக்கோங்க. ஓரளவு லேசா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்ச பிறகு ஃபர்ஸ்ட் ஹாஃபை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த ஹாஃபை இன்னொரு ஃபோல்டு பண்ணிட்டு இப்ப தேய்ச்சிங்கன்னா நல்லா லேசா வரும். சப்பாத்தியை தேய்ச்ச பிறகு உங்களுக்கு ஷேப் பண்றதுக்கு கத்தியிலையோ இல்லைன்னா பாத்திரத்தோட மூடிய வச்சு ஷேப் பண்ணிக்கோங்க. நான் ஷேப் பண்றதுக்கு கத்தியவே யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஸ்கொயர் ஷேப் பண்றேன். ஷேப் பண்ண பிறகு மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா சப்பாத்தி மாவை எடுத்து பிணைஞ்சு வச்ச மாவு பாத்திரத்திலே போட்டு பிணைஞ்சுக்கோங்க. தேய்ச்ச சப்பாத்தியை பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதே போல அடுத்த உருண்டையை எடுத்து தேய்ச்சி ஷேப் பண்ணிக்கோங்க. அடுத்ததும் தேய்ச்சாச்சு, பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதே போல எல்லா மாவையும் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்ச மாவை சுட்டுக்கலாம். அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி சப்பாத்தி கல் வச்சுக்கோங்க. நீங்க எதுல சப்பாத்தி சுடுவீங்களோ அந்த கல் வச்சுக்கோங்க. கல் சூடானதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு தேய்ச்ச சப்பாத்தியை போட்டுக்கோங்க. கருகாத மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கணும். அடுப்பு சிம்ல வச்சுட்டு 2 மினிட்ஸ் திருப்பி திருப்பி விடுங்க. ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸாவும் செய்யலாம், இல்லைன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, சிம்பிளான ரெசிபியும் கூட. சப்பாத்தி வெந்துருச்சு. அடுத்த சப்பாத்தியை கல்லுல போட்டு அதே போல நெய் அப்ளை பண்ணிட்டு திருப்பி திருப்பி போட்டு வெந்த பிறகு வெளியே எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தேய்ச்சி வச்ச எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சப்பாத்திக்கு நீங்க ஹனி அப்ளை பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான், பனானா சப்பாத்தி ரெடி. வாழைப்பழத்துல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். வாழைப்பழத்துல நார் சத்து அதிகமா இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்து, இதுல அதிகமான பொட்டாசியமும் குறைவான சோடியமும் இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணி ஹார்ட்டை ஹெல்த்தியா வச்சுக்குது. வாழைப்பழத்துல உள்ள அயன் சத்து நம்ம உடம்புல இருக்கிற ஹீமோகுளோபின் அளவை இன்க்ரீஸ் பண்ணி அனிமியா வராம தடுக்குது. பாடி வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பழுத்த வாழைப்பழத்தை சாப்பிடணும். வாழைப்பழத்துல உள்ள விட்டமின்ஸ்னால ஸ்கின்ல ஏற்படுற சுருக்கமும் வராம தடுக்குது. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சான்ஸ் அடிப்படை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸோட வீடியோ பாருங்க. தேங்க்யூ.